வணக்கம். 2 நாளாக வாலட்டிலிட்டி வந்து எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீக் வரைக்கும் பெருசாக நம்ம வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து வாலட்டிலிட்டியை நான் வந்து மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி இப்போ கடந்த 2 நாளாக நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்னால சஸ்டெயின் வந்து ஆகாது. அதாவது இந்த ஒரு கன்சால்டேஷன் மோடு வந்து இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்னால வந்து அந்த மோடுக்குள்ளேயே வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து வரணும். ஸோ அப்போது கன்ஃபார்மாக வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து வந்தே தீரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எதனால் வருது அப்படின்னா, நம்மளை வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடணும். அப்போ தான் நாம் வந்து ஒரு தப்பான ட்ரேட் நாம் வந்து எடுப்போம், நாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும், அல்லது வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்னால் வந்து அதிகப்படியான லாபத்தை வந்து ஈட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கிற சைக்காலஜி. நீங்கள் கரெக்டாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஆமாம் இது கரெக்டாக இப்படி வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் 1 வீக்காக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதுக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து ரெடியாக இருங்க. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டுக்குள்ளே சுற்றாது, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும், வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து 1 வீக்காக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக அதை கெஸ் பண்ணி இப்படி ட்ரேட் எடுக்கலாம், எங்கே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹேண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாலட்டிலிட்டியை அழகாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தான் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கணும். என்னால் வந்து இப்படி போகும் அப்படி போகும், இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னால் வந்து கூட வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். உங்கள் ட்ரேடில் நீங்கள் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயத்தில் வந்து மாறுபடும். ஸோ அதனால் வந்து இப்படி தான் இந்த ட்ரேடை கொண்டு போகணும், இப்படி தான் இந்த நாளை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே என்னால் வந்து உள்ளே வர முடியாது. ஏன்னா என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, இன்னொருத்தரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து வேறு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவ் வந்து பண்ணோம். ஆனால் நாம் ஒருத்தர் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுப்போம், இன்னொருத்தர் வந்து புட் ஆப்ஷன் எடுப்பார். ஸோ இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் வந்து என்ன மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து முடிவு வந்து எடுத்துக்கணும். எப்படி அதை வந்து கோப்பப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் வந்து இருக்குது, நீங்களே வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 2 நாளாக நமக்கு வந்து நல்ல ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ நேற்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மூவ் தான் நமக்கு வந்து கிடச்சிது. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமில் வந்து ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. என்ன ஒரு சிக்கல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த சிஏஎஸ் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதோட எப்படி அது வந்து அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது, ஆஸ் அ ட்ரேடருக்கு அது வந்து சூட்டபுளாக வருதா இல்லையா அப்படிங்கிறதுல கொஞ்சம் நாம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏப்பா இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு, அதை கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு, இதுமாரியும் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் வந்து புரியுது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ் வரும். அதனால தான் நான் வந்து அந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து நான் முன்னாடியே வந்து கிராக் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்ட்டு, எப்படி போகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது. எப்படி வந்து ஆர்டர் வந்து போடுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு உள்ளே வந்து போயிட்டேன். ஆனால் இதை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துல பிசுறு தட்டினாலும் வந்து பிரச்சனையாக வந்து போயிடும். ஏன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகாது, ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து ஓப்பனாக வந்து இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறேன். அதுதான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து சொல்லலை. ஏன்னா நமக்கு அந்த மூவ் வந்து கிடச்சிது, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்பாட்டு தான். அந்த ஸ்பாட் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போது நம்ம இதனால தான் இப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் இல்லையா, அந்த விஷயம் நமக்கு வந்து ஸ்பாட்டில் நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு ஃப்ளூக் மாதிரி வந்து போயிடும். இப்போ நான் எதோ அங்கே போதும் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். அது வந்து சரியாக எனக்கு வந்து படலை. அதனால தான் நான் வந்து
சிஏஎஸ் சிஸ்டத்தை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லவும் விருப்பப்படலை. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், நீங்களே வந்து பார்த்துக்குங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த 5 மினிட் ஷார்ட்டை வச்சு என்றைக்கு வந்து அந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 5 மினிட் ஷார்ட்டை வந்து வச்சு பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஏடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும். அதை கரெக்டாக வந்து பாருங்கள். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அந்த ஐடியாவை எப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னால் ஸ்பாட்டோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதன் காரணமாக நான் வந்து சொல்லலை, நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த வால்டிலிட்டி வந்து கிடைக்கிது, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது. கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கு. அதுவும் வந்து நல்ல விஷயமாக தான் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவாக போயிடும், கொஞ்சம் மூவை காமிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டியை வந்து மார்க்கெட்டில் வந்து உருவாக்கணும். அப்போது அந்த வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் இதை பண்ணாங்க அப்படின்னா. ஸோ இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து முடிவு எடுங்க அப்படின்னு நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். கரெக்டாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, க்ளோசிங் டைமில் சேனல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சேனலை இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல மூவ், ஒரு நல்ல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது கரெக்டாக வந்து இந்த க்ளோசிங் டைமில் தான் இந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சிஏஎஸ் சிஸ்டத்தில் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. இதுவும் ஒரு வேளை ஸ்டாப் லாஸாக வந்து இருக்குமோ அப்படிங்கிறையும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நேற்றே நான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க, நான் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன். நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், எக்காரணத்தை கொண்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஹோல்டே பண்ணாதீங்க. அது கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், அது ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடில் தயவு செய்து யாரும் வந்து ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து திரும்ப சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது, எல்லாருக்கும் வந்து லாஸ் தான் வந்துருக்கும், வேறு வழியே வந்து இல்லை. எப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு, இப்போ க்ளோசிங் டைமில் ஒரு 2:30 மணி 3:30 மணி பக்கம் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாஸில் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 9:15 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும், அது கேப் அப் ஆகட்டும், கேப் டவுன் ஆகட்டும், எங்கேயோ போய் உழுவட்டும், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் 9:15 வந்து ஓப்பன் ஆகட்டும், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 9:15 ஒரு 3:15 வரைக்கும் நமக்கு வந்து டைம், அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹோல்டு பண்ணேன், நாளைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்துடும், இன்னில் லாஸில் இருக்கேன், நாளைக்கு வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்கில் கூட உங்களால் வந்து பை ஃப்ளூக்கில் வந்து எடுத்துட முடியும், ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி வந்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து டைம் டிகே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ இதை வச்சு தான் இங்கே மார்க்கெட்டே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க. அது லாஸ் வரட்டும், ப்ராஃபிட் வரட்டும், அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. உங்கள் ட்ரேடுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட் உங்களுக்கு அந்த யோசிக்கிற அந்த திறமையே வந்து விடாது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் 30,000 லாஸு, 40,000 லாஸ் அப்படின்ட்டு நின்றுருப்பீங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, 2 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறதா மொத்தத்துக்கும் வந்து லார்ஜ் சைஸ் உள்ளே போயிடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 10,000 தான் உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னால வெறும் 1000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது தவிர்த்து என்கிட்ட வந்து கேஷ் இருக்குது, 1 லேக் இருக்குது, 10 லேக் இருக்குது, 1 crore இருக்குது, நான் எல்லாத்துக்கும் அடித்து தூள் கிளப்புறேன் அப்படின்னா மார்க்கெட் உங்களை வந்து அடித்து தூள் கிளப்போம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சது மாதிரியே வந்து வச்சுப்போம். மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து அந்த சிஎஸ் சிஸ்டத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து க்ளோசிங் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனதுனால
இதை மேபி கொஞ்சம் கீழே வரட்டும் அப்படிங்கிற கூட நம்ம வந்து வச்சுப்போம். இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, அது இப்போதைக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடும். இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட் வந்து கொடுக்கணும். அது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்டேட் இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா, உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து இப்போ இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ நேற்று நம்ம இந்த 50 மினிட் சார்ட்டில் வச்சு என்ன சொன்னோம், இந்த 50 மினிட் சார்ட்டில் இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா நெகட்டிவாக வந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, லோவை கட் பண்ணும்போது வால்யூமை நாம் வந்து பார்க்கணும். இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24,130 கூட வச்சுப்போம். அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சா, மறுபடியும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்குமே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. அட் லாஸ்ட் நம்ம வந்து ஒரு 10:15 இந்த ஓப்பனிங் லோவை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்குறாங்க 10:15. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த கேண்டலுக்கு உள்ளே தான் வந்து இன்னொரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட், அதாவது இன்சைட் பார் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த ஓப்பனிங் லோவை கட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கரெக்டாக வந்து 10:15 கேண்டில் நமக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா. கட் பண்ணும்போது வால்யூமை கொஞ்சம் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கேண்டில் அந்த கேண்டில் கீழே அப்படியே இந்த இடத்துல வாங்க, 10:15க்கு இந்த இடத்துல வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிரேக் அவுட் ஆகும்போதோ ஒரு பிரேக் டவுன் ஆகும்போதோ வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும். செகண்ட் ப்ரியாரிட்டி ஆப்போசிட்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. என்ன நடக்கணும், மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகணும். போயிருக்கா. ரெண்டாவது, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. சில நாட்களில் நமக்கு வந்து ஒன்றுமே நடக்காது, ஒரு ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும். ஒரு நாள் என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு 3 கிடச்சது இல்லையா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சட்டனாக வந்து ஒரு யூட்டன் வந்து அடிக்கும். இந்த இடத்துல எப்படி வந்து அடிச்சிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தே பயங்கரமாக வந்து ஒரு ஏற்றி விட்டுருப்பாங்க. இப்படியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து கரெக்டாக பிரேக் டவுன் ஆகும்போதோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் செக் பண்ணிங்க அப்படின்னா தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருப்பீங்க, இல்லை அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உள்ளே போயிருப்பாங்களோ அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து மாட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டல். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு லோ மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு என்ட்ரி வந்து போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இதை கட் பண்ணி கீழே போகிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி வந்து வந்துருச்சு. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும், ஜாக்கிரதா இருங்க அப்படின்ட்டு 1 வீக் முன்னாடி இருந்தே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்கும், வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் அபவுட் டு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜில் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதனால் வந்து இன்ட்ராடேயில் பயங்கரமான வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும், வாலட்டிலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து 1 வீக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல சென்செக்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் மூவ் தான். ஸோ நேற்றோட லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா கீழே போகும்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சேம் கைண்ட் ஆஃப் அந்த லோவை கட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காது. மறுபடியும் வந்து உள்ளே போயிடுச்சு, மறுபடியும் வந்து கீழே இறக்குறாங்க, மறுபடியும் வந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ 2 டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். மேபி உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட் வந்து எப்போ, அதாவது அந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லோ ஹை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை இந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. இருந்தாலும் இதை வந்து ஒரு லோவாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னையோட ஓப்பனிங் அந்த லோ வந்து கட் பண்ணலை. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஹையை கட் பண்ணாங்க தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
ஸோ கரெக்டாக இந்த லோயர் லோ ஹையர் ஹையை வந்து கரெக்டாக வந்து பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னாலே போதும், மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, எந்த பக்கம் ட்ரெண்டு இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்விங் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 77,800 இது வந்து நமக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னையோட லோ வந்து இருக்கும் ஒரு 77,200 77,100 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்கும். இந்த 77,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 78,250 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 50 மினிட் சார்ட்டை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பற்றி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த ஒரு 24,150க்கு கீழே வந்து கொண்டு வர மாதிரி வந்து கொண்டு வராங்க, மறுபடியும் உள்ளே போகிறாங்க, மறுபடியும் வந்து கீழே கொண்டு வராங்க, மறுபடியும் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ நிறைய தடவை இது மாதிரி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி இந்த வாலட்டிலிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகும். என்னடா அது மார்க்கெட் வந்து கீழே இறங்குற மாதிரி இறக்குறாங்க, மேலே போகிறாங்க, கீழே இறக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆயிருக்கு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை, ஹையர் ஹையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் வந்து நடக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல தான் இந்த இன்ட்ராடே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த இன்ட்ராடே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி நாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துக்கு வரைக்கும் மூவ் ஆகும், இது இன்ட்ராடே சப்போர்ட் 24,150. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகும், இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகலாம். அப்போது 24,250 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு, கரெக்டாக வந்து அந்த இன்ட்ராடே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ் சிஸ்டம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 24,330 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியர்லி வந்து ஒரு 80 பாயிண்ட் மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,250 வந்து இருக்கலாம். ஏன்னா க்ளோசிங் வந்து 24,334 இருக்குது. ஸோ நாளை இந்த 24,250 ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,150 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி காலையில் பயங்கரமான ஒரு வால்டைல் மூவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே வந்துட்டாங்க, அந்த இன்ட்ராடே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகுது 1 மணிக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை, மறுபடியும் வந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இன்னியோட அந்த ஓப்பனிங் லோ இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 1.25க்கு நல்ல ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,300 இருக்கலாம். 57,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,100 57,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2 மணிலேருந்து நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது க்ளோசிங் டைமில். மற்றபடிக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போண்டாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,400 இருக்கலாம். 77,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,000 78,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக வந்து ஒரு 140 130 வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூவ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து உள்ளே போயிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 1245. பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு என்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் வந்து இதில் பெருசாக அந்த என்ட்ரி அப்படிங்கிற வந்து எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இது எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாது. அந்தளவுக்கு தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இதை அந்தளவுக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ஈவன் தோ மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா
15,000 அகைன் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,900. 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 15,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.